ஹாய் ஆல், இது ஃபிஃப்த் சீரிஸோட இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எப்பவுமே ஒரு டைம் டேபிள் போட்டு உங்கள் ப்ரியாரிட்டி செய்யும்போது, அந்த ப்ரியாரிட்டி மாதிரியே நீங்கள் டைம் டேபிளையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்கூலில் இருக்க டைம் டேபிள் மாதிரியே நீங்கள் வீட்லேயும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 3-3-3 டெக்னிக்னு சொல்லலாம். அது என்ன 3-3-3 டெக்னிக்னா 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை வந்து நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி நீங்கள் செய்கிறீங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, நீங்க ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு, குக் பண்றீங்க, நீங்க ரெடி ஆகுறீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் நீங்க இத செய்யலாம். அடுத்த 3 ஹவர்ஸ் ஸ்லைஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மீட்டிங்க்கு நீங்க டைம் ஷெட்யூல் போட்டுக்கலாம். அதே மாரி இமெயில்ஸ்க்கு அட்ரஸ் பண்றதுக்கு நீங்க டைம் ஷெட்யூல் போட்டுக்கலாம். உங்களோட பேக்லாக் ஐட்டம், உங்களோட டு டூ பேக்லாக் ஐட்டம் ரிஃபைன் பண்றதுக்கு நீங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் 3 அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் 3ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க டீ பிரேக் போறதுக்கு, உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, உங்க நெய்பர்ஹுட் கூட நீங்க பேசுறதுக்கு, உங்களோட டெவலப்மென்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட்க்கு ஒரு கோச்சிங் போறீங்க, ஒரு ட்ரெய்னிங் போறீங்க. அது மாரி இதுக்கு இந்த தேர்ட் 3 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 யூ வில் ஆல்வேஸ் கோ வித் யுவர் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. செகண்ட் 3 செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. தேர்ட் 3 ஹவர்ஸ் வில் கோ ஃபார் யுவர் டெவலப்மென்ட் ஆக்டிவிட்டி. இது மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த சீரிஸோட அடுத்த வீடியோல உங்கள கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். அது முடிக்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.